நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி. மே மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30. மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 1:18 வரை நவமி. பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:06 வரை மகம். பின்பு பூரம். யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம். பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:06 வரை உத்திராடம். பின்பு திருவோணம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு பாக்கிய விருத்தி ஏற்படும் நாளாக இருக்குங்க. சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலையும் சீராக உயரும். அரசால் ஆதாயங்கள் வந்து சேரக்கூடும். பல வகையிலும் உங்களுக்கு மனைவி உதவியாக இருக்க கொடுங்க என்று குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. உடல்நல கேடு போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் வீண் கவலை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. அடுத்தவரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். அதற்காக யாரையும் நீங்க சந்தேக நோக்கிலும் பார்க்க வேண்டாம். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படுங்க. உத்தியோக மாற்றங்களும் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நல்ல பலன் தேடி வரக்கூடுங்க. பெண்கள் இன்று மென்மேலும் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் முக்கியமான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்குங்க. அது மட்டுமில்லை, மாணவர்களுக்கு எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகன் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக காய் நகர்த்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அரசால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். பல வகையிலும் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடுங்க. பரணி இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நிதானமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். வீண் மன சங்கடம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். இன்று சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கிருத்திகை நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சு வெளிப்படக்கூடும். அனைவரையும் இன்று நீங்க கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலையும் சீராக இருக்குங்க. கையில் காசு பணம் புழங்கக்கூடும். இன்று நீங்க அடுத்தவரை நம்பி எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இனிய சுற்றுலா பயணங்களால் இன்பம் பெருகும். பெண்ணின் சிநேகம் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. சிலருக்கு வாடகை வீட்டிலிருந்து புது வீட்டுக்கு குடிபோகக்கூடிய சூழல் இருக்கும். இன்னும் சிலருக்கு வாடகை வீட்டை மாற்றி வேறு வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் இருக்குங்க. தனக்கான நட்பு கண்டிப்பாக மலரும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சுபகாரிய கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையில் வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் ஏற்பட்டு சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். விருப்பங்கள் இல்லாமல் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையக்கூடும். இருந்தாலும் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வீண் மன சங்கடத்திற்கு கொஞ்சம் ஆளாக வேண்டியிருக்குங்க. ஜலதோஷ பிரச்சனையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று திருமண பாக்கியம் கூட கைகூடி வருங்க. நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு வரப்பிரசாதம் கிடைக்க கொடுங்க. இன்று பெண்கள் மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள்.
சொந்த பந்தங்கள் இன்று உங்களுக்கு வருகை இருக்கக்கூடும். பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இன்று ஏனோதானோமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். விட்டுக் கொடுப்பதுதான் மிக சிறப்பு. அவசரப்படாமல் இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்வீர்கள். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று யோசித்து செய்யுங்கள். தேர்வு பற்றிய அக்கறை கொஞ்சம் இருக்க கொடுங்க. கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று எதிலும் உங்களுக்கு வேகம் உண்டாக கொடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இனிய சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்பம் கண்டிப்பாக பெருகக்கூடும். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். சாதுரியமான பேச்சு வெளிப்பட கொடுங்க. அனைவரையும் கவரும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடும். இன்று திருமண முயற்சியில் ஈடுபடுங்கள். நல்ல வரன்கள் கண்டிப்பாக பெறக்கூடும். மிருக சிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடலும் உஷ்ணம் அடையக்கூடும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நேரம் கொடுத்து சில பணியில் ஈடுபடுங்கள். டக்கென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று கடன் வாங்கியெல்லாம் யாருக்கும் உதவிகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. தனவரவு மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். மனமகிழும் சூழல் கண்டிப்பாக இருக்கும். புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். வாகனம் வசதி வாய்ப்புகள் என்று சந்தோஷமாக காணப்படுவீர்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். கடுமையான சூழ்நிலை வேது கண்டிப்பாக மாறுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். உழைப்பால் உயர வேண்டிய சூழல் இருக்குங்க. நண்பர்களுடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்தபடி பணிகள் சிறப்பாக முடியக்கூடும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று நிம்மதியும் கண்டிப்பாக பிறக்குங்க. இன்று உங்களுக்கு நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விட கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை சிக்கல் இருந்தாலும் எல்லாம் சரியாகும். அமைதி மட்டும் மேற்கொள்ள வேண்டும். காதலை நீங்க பொறுமை காப்பது நல்லது. அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்வி பற்றிய சந்தேகம் இருப்பினும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில திறப்புகள் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மன சங்கடம் ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறுங்க. தனவரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு பாக்கிய விருத்தி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருவாதிரை. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கனமாக செலவழிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. திருமண பாக்கியம் கண்டிப்பாக கை கொடுக்கும். புனர்பூசம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
குழப்பங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மன சங்கடம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று தொழில் வியாபாரத்தை குறித்து தயவு செய்து யாரிடமும் உரையாடல் வேண்டாம். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுடைய மனம் கொஞ்சம் இறுக்கமாக காணப்பட கொடுங்க. தனவரவும் மன திருப்தியும் ஏற்பட்டு மனம் மகிழக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. புதிய பதவிகள், வாகன வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. வாய்க்கு ருசியான உணவை உண்டு மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். தொழில் வியாபாரம் நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். இன்று கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. நண்பருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவரின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். எதிலும் உங்களுக்கு நிம்மதி பிறக்கக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. தைரியமாக எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள், நேர்மையை கடைபிடித்து இந்த நிதானத்தை கடைபிடித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன சங்கடம் நீங்கி ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். முடிவுகள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள், மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். மாணவர்களுக்கு உயர்கல்வி சிறப்பாக அமையும், பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் முடிவுகளில் கூட உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி விட முடியுங்க. இன்று கடன் வாங்கி எல்லாம் யாருக்கும் உதவிகள் செய்ய வேண்டாம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. விருப்பமில்லாத இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சுற்றுப்புற தொந்தரவினால் கொஞ்சம் நித்திரை தாமதப்படக்கூடும். கொஞ்சம் உடலை ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. ஆயில்யம். மன இறுக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் நிம்மதி பிறக்கக்கூடும். சுபகாரிய கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடைய பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இன்று தொழில் வியாபாரத்தில் அடுத்த கட்டம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவு செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உறவுகளுடன் இன்று நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை நீங்க தவிர்ப்பது மிகவும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாகவே பணவரவு இருக்க கொடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. கவன சிதறுகள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் உங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். உடல் உஷ்ணமும் அடைய கொடுங்க. பெண்கள் இன்று நெருக்கடிகளை படிப்படியாக சமாளித்து விடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியும். காதல் திருமணத்தில் போய் முடியும். பிரச்சனைகள் ஏதும் இல்லை. வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும்.
வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று அனைவரிடத்திலும் பார்த்து பக்குவமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது மிக சிறப்புங்க. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் கொஞ்சம் தெளிவு எடுத்துக் கொள்ளுங்கள். பூரம். கோபங்கள் உருவாக கொடுங்க. மன தெளிவை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாக்குவாதங்களை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். சிலர் வேண்டுமென்றே உங்களை கோபப்படுத்தக்கூடும். பார்த்து பேசுங்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் வராதுங்க. சின்ன சின்ன மன சங்கடங்கள் வரக்கூடும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். உத்திரம். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனம் போல் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இன்று வீண் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள். இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. சிறப்பாக எதிலும் ஈடுபட்டு உங்களால் வெற்றி பெற முடியுங்க. எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய அளவில் சூழல் அமைந்து விடக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியுங்க. இன்று சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கும் காணப்படக்கூடும். சிரமங்கள் படிப்படியாக குறையுங்க. வீண் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்பாராத அலைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எதையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்கும். நிலுவில் இருந்த பணமும் கண்டிப்பாக வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேரிடப்பீர்கள். இன்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக குறையும். பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. காதலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். பெற்றோரிடம் இன்று கலந்து பேசி முடிவுக்கு வாருங்கள். பாடத்திட்டங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை சாதிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சிரமங்களும் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஏகோபித்த வரவேற்பை இன்று நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். இன்று உங்க காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்குங்க. பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். அஸ்தம். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். விடாவிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலையை முன்னெடுக்க இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று தயவு செய்து நீங்க மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். துலாம் ராசினியர்கள். இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். தீவிர தெய்வ பக்தியால் இன்று நீங்க மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க.
இன்று பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். அதிக முயற்சி எடுத்து முன்னேறக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். வெற்றி கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருக்கக்கூடுங்க. நேர்நிலைகளில் கவனமுடன் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் தந்திரமாக செய்வீர்கள். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சற்று நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். போட்டிகள் கொஞ்சம் தலை தூக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக இன்று நீங்க பணி சுமையை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உடல் கொஞ்சம் சோர்வடைய கொடுங்க. குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். தீவிர தெய்வ பக்தி இருக்கும். ஆன்மீகத்தின் நாட்டம் இருக்கும். எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருக்க கொடுங்க. என்ன ஒன்று உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது பார்த்து பக்குவமாக சென்று வர பாருங்கள். பெண்கள் இன்று திட்டங்கள் அனைத்தும் கைகூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மையாக இருக்கக்கூடும். பெண்கள் ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறக்கூடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் மட்டுமே கொஞ்சம் மன வலியை கொடுக்கும். நீங்கள் தான் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். காதல விட்டு படிப்பது மட்டும்தான் சிறப்பு. அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுமையாக இருந்து எதையும் கற்றுக்கொள்ள பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பதட்ட வேண்டாம். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று மன இறுக்கம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் செலவு இருக்குங்க. சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படக்கூடும். அதிக முயற்சி எடுத்து முன்னேற முயல்வீர்கள். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். இன்று அரசாங்க பதவிகள் தேடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல விதமாக எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விசாகம். இன்று முக அழகு கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்புவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் கொஞ்சம் தலை தூக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உண்மைக்கு புறமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். யாருக்கும் என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொடுப்பீர்கள். குடும்ப தேவைகளை எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புனித பயணங்கள் மேற்கொள்ள போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. தெய்வ பக்தியும் கண்டிப்பாக அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். இன்று வியாபாரத்தை நீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து மன நிம்மதி அடைவார்கள். மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுக்க தாய் தந்தையரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் வேண்டா வெறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. டக்கென்று வரக்கூடிய கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் மீது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அணுகுங்கள். காதலில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். விட்டு பிடியுங்கள். பதட்டமாக இருப்பீர்கள். கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. மன மகிழும் சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் இன்று அதிகரிக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இறைவன் நம்பிக்கை கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. அனுஷம். கொடுத்த கடன் பாக்கிகளை கண்டிப்பாக வசூல் செய்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தெய்வீக நம்பிக்கை இன்று ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. நட்பிடம் இன்று நீங்க அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க பாருங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். கேட்டை. எதிர்பாராத திறப்பங்கள் இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. தனுசு ராசினியர்கள் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முடிவுகள் கிடைக்க கொடுங்க. அரசு பதவிகள் உதவிகள் தேடி வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். எதிலும் யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடும். இனிய திருப்பங்களும் ஏற்படக்கூடும். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தட்ட வேண்டாம். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். உங்களை சார்ந்த வழி உங்களை தவறாக நினைக்கக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது மிக சிறப்பு. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஆதாயத்தை ஓரளவு கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நல்லவைகள் தேடி வரக்கூடும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மென்மேலும் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். என்ன ஒன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெண்கள் இன்று மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும். உயர்கல்வியில் ஜெயிக்க வேண்டும். அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று நல்ல வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் என்ற முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். யாருக்கும் இன்று நீங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது ரொம்ப சிறப்புங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் துளி கூட நீங்க செயல்பட வேண்டாம். அது மட்டுமில்லை, பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். போராட்டம். இன்று புத்தி தெளிவு ஏற்பட கொடுங்க. மனமகிழும் செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. நேர்மையை கடைபிடித்து இன்று நீங்க மிகவும் சிறப்பாக செயல்படுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உறவினர்கள் வருகை இருக்குங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள கொடுங்க. உத்திராடம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். சின்ன சின்ன குழப்பங்களுக்கு கூட இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் தான் முன்னேறி செல்வீர்கள். யாருக்கும் இன்று நீங்க
தீங்கு எதுவும் செய்ய மாட்டீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய பக்குவத்தை தான் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க பொறுமையுடன் செயல்படுவது மிக நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. மகரம் ராசினியர்கள் வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. தீவிரமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவர் கூறுகின்ற ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள். விரைய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். செலவுகளை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்குவது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி இருக்கும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபார நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். அலைந்து திரிந்து பணிகளை இன்று நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கக்கூடும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் தெரிவிப்பார்கள். அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முறையாக நீங்க கையாள வேண்டும். வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். கூடுதலாகவே இன்று பண வரவு இருக்க கொடுங்க. வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். மேல் அதிகாரியிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. பணி நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பார்த்து பக்குவமாகவே சில வேலைகளில் ஈடுபட வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பதட்டம் வேண்டாம். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மனக்குழப்பமும் வந்து செல்லும். என்று காதலிலும் குழப்பம் இருக்கும். பொறுமை காக்க வேண்டும். விட்டுக் கொடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நன்மையுடன் இருங்கள். இன்று மாணவர்கள், குழப்பம் இருக்கும் பட்சத்தில் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று பெற்றோரிடம் கலந்து பேசுங்கள். தயவு செய்து பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். அதனை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுடைய மனம் சின்ன சின்ன குழப்பத்திற்கு உள்ளாகக்கூடும். நடப்பவையெல்லாம் உங்களுக்கு புரியாத புதிர் போல இருக்க கொடுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. திருவோணம். சின்ன சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் கடந்துதான் சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அவிட்டம். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. முயற்சியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். வேண்டாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சின்னதாக மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. இன்று தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள், இந்த புத்தி கூர்மையின் காரணமாக சில காரியங்களை நீங்க சரியான முறையில் அணுகி வெற்றி பெறுவீர்கள். நியாயமான விஷயங்களை மட்டுமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்லாமல் இருக்க பாருங்கள். நேர்மையை கடைபிடித்து வாழ்க்கையில் நீங்க வெற்றிகரமாக இருக்க முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட குழப்பம் விலகி செல்லக்கூடும். அதிகாரியிடம் பணிவாக நடத்தல் என்பது கண்டிப்பாக வேண்டும். பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சுற்றுப்புற சூழல் உணர்ந்து நீங்க செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதி ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். உறவினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட கொடுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக நல்லது. புதிய வேலைக்கான முயற்சிகளில் வெற்றி இருக்கும். சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். அனுகூலமான நல்ல தீர்வும் ஏற்படக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. பண தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த திருமண முயற்சிகள் கண்டிப்பாக இப்போது வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். நேர்மையை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். பெண்கள் விருப்பமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் தேடி வரக்கூடும். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை
கொஞ்சம் பிரச்சனையாக உள்ளது கண்டிப்பாக மாறும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று மாணவர்கள் முயற்சி எடுக்கும் பட்சத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவும் எடுப்பீர்கள். பெற்றோரிடம் கலந்து பேசி எதையும் செய்ய பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று விரைவாக பணிகளில் நீங்க ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் நிம்மதி கூடிவிடுங்க. பெரிய பிரச்சனையும் இல்லை. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சதயம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் ஏதும் வேண்டாம். நட்பு வட்டத்தை நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. எதிர்காலத்தை நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். என்ன ஒன்று உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. புத்தி தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். கடன் விவகாரங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. மன பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. தைரியமாக போராடுங்கள். மீனம் ராசினியர்கள். இன்று மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக மாறுங்க. சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதப்படும். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். இருந்தாலும் பயப்பட வேண்டாம். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லும். பயப்படாமல் எதையும் செய்யுங்கள். நேர்மையை கடைபிடித்து எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட கண்டிப்பாக படுக்கையை விட்டு துள்ளி எழுந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடுங்க. இதமான சூழல் எல்லா வகையிலும் காணப்படக்கூடும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். அதனால் நம்பிக்கை ஏற்படக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள். அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடும். எல்லோருடைய பிரச்சனைகளும் இன்று நீங்க தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். பயணங்கள் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. முயற்சிகள் ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். புது புது ஆலோசனைகள் கண்டிப்பாக வர கொடுங்க. அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று பெண்கள் வேக வேகமாக பணிகளை முடிப்பீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். குடும்ப கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கணவரிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல் வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. காதலில் மட்டும் சிரமங்கள் இருக்கும். குழப்பங்கள் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அது போதும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். கடந்த கால உழைப்பு இப்பொழுது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும்.
மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல ஆர்டர்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கையெழுத்தாக கொடுங்க. மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சரிசமமாக படைவீர்கள். இன்று யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை கண்டிப்பாக கொடுங்க. ரேவதி, செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். ஃபைனான்ஸ் துறையில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சரிசமமாக படைவீர்கள். இன்று முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. எதிர்கால தேவைகள் என்னவோ பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவரின் நட்பு இன்றி கிடைக்கக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.